திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி சிறுமலைக்கு மேலே மலைப்பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த அனைத்து தரப்பு மக்களிடத்திலையுமே இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 20, 4 சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 50லிருந்து 80 ரூபாயும், அதே மாதிரி லோடு வாகனங்களுக்கு 100 ரூபாயும், ஜேசிபி போன்ற வாகனங்களுக்கு 500 ரூபாயும் என்ற மாதிரி வசூல் பண்ணுறாங்க. இந்த தொகை எதற்காக வசூல் பண்ணுறீங்க, யார் வசூல் பண்ணுறீங்கன்ற தகவலை அவங்களுக்கு கேட்கும்போது ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பாக வசூல் பண்ணுறோம் அப்படின்ற தகவலை சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தமிழர் தேசம் கட்சி சார்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை சார்ந்த அதிகாரிகள்ட்டையும் நம்ம கேட்கும்போது இந்த தொகை முழுவதுமே சிறுமலையில் வாழக்கூடிய அந்த ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்களுக்கு தான் இந்த தொகையை பயன்படுத்துகிறன்ற ஒரு வார்த்தையை நம்மள இடத்துல சொன்னாங்க. இந்த விஷயத்த முதல்ல என்ன சொல்கிறாருன்றதை ஊட்டி கொடைக்கானல் அது அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸு அங்கெல்லாம் இல்லை. இப்போ கொடைக்கானல் நீங்கள் சில்வர் ஃபால்ஸ் கிட்ட என்ட்ரி ஆகுறீங்களா, இந்த நகராட்சியிலே தான் அது பார்க்கிங் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. நிறைய இல்லை சார், உள்ள என்ட்ரிக்கு கொடைக்கானல் என்ட்ரிக்கே நம்ம உள்ள போகிறப்ப சில்வர் ஃபால்ஸ். ஆனால் இது எவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை இது இப்போ 2 இயர்ஸ் 3 வருஷம் இல்லை, இப்போ தான் நீங்கள் நம்ம இங்கேயே லோக்கல் இதெல்லாம் எதுவுமே இது பண்ணுறது இல்லை. இப்போ டூரிசம் வராங்க அவங்க. அந்த வனத்துறை அதிகாரி நம்ம இடத்துல என்ன தகவல் சொன்னார்னா, அங்கு வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கோட நலனுக்காண்டி தான் இந்த தொகை வசூலிக்கப்படுகிறது அப்படின்ற சொன்னாங்க. ஊராட்சி நிர்வாகம் சார்பாகவும் வனத்துறை சார்பாகவும் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சராசரியாக இன்றைக்கி நம்ம போகிறப்ப நம்ம கணக்கு பண்ணுற பார்த்தோம்னா சராசரியாக 200லேருந்து 300 4 சக்கர வாகனங்களும், லோடு வண்டி 100 வண்டிக்கு மேலேயும், அதே மாதிரியே 2 வீலர்ஸ் 500 வண்டியிலேருந்து 1000 வண்டி வரைக்கும் சராசரியாக ஒரு நாளைக்கு போய் வருது. இது போக ஜேசிபி வாகனங்களுக்கு 500ன்னு சொல்கிறாங்க. இந்த தொகையை நம்ம சராசரியாக கணக்கிட்டு போகும்போது வருடத்திற்கு குத்து மதிப்பாக நம்ம பார்த்தோம்னா 2 கோடியை தாண்டுது வருடத்திற்கு. ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்சி காலத்தில் குறைந்தது 10லிருந்து 15 கோடி ரூபாய் நிதி இந்த சுங்க கட்டணம்னு சொல்லி அந்த கீழே வசூல் பண்ணுறாங்களோ அதன் மூலமாக கிடைக்குது. இந்த வருவாயை என்ன செய்கிறீங்க, எதற்காக பயன்படுத்துகிறீங்கன்ற முறையான தகவல் வேணும் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். நீங்கள் இது சம்மந்தமாக எங்களோட மேலதிகாரிகள் இடத்துல கேளுங்க அப்படின்னாங்க. நான் உடனே இந்த நம்மளோட தமிழர் தேசம் கட்சி சார்பாக ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இந்த சிறுமலை ஊராட்சி ஒன்றியத்தில் எவ்வளோ தொகை வசூலாகுது, அந்த தொகையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தகவல்லாம் விரைவில் கேட்டு இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். மக்களோட வரிப்பணத்தை சுரண்டுகின்ற யாராக இருந்தாலும் நிச்சயம் அதற்கு தீர்வு கொடுப்பதற்கு, அதனை கண்டித்து அதை சரி செய்வதற்கு தமிழர் தேசம் கட்சி என்றுமே களத்தில்